வெல்கம் டு சரசரம் கிரியேட்டிவ் ஐடியாஸ். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் மீஷோவில் வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதோட அன்பாக்சிங்கும் ரிவ்யூவையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். இதில் நான் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா ஒரு கிளாஸ் பவுல் ஆர்டர் பண்ணியிருந்தேன். கிளாஸ் பவுல்னால் கிச்சன் பவுல் கிடையாது. இது வந்து ஒரு ஃப்ளவர் பாட், பிளான்ட் பாட்னு வச்சுக்கலாம். இதை வந்து நான் லக்கி பேம்பு இன்டோர் பிளான்ட் வளர்க்குறதுக்காக ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது கிளாஸ் பவுலுங்கிறனால நல்ல சேஃபான பேக்கிங்கில் வந்திருந்தது. ஸோ அதனால் எந்த டேமேஜும் இல்லாமல் சேஃபாக ரீச் ஆகிருந்தது. பபிள் ட்ராப்ஸ் யூஸ் பண்ணி டைட் பேக்கிங் பண்ணியிருந்தாங்க. ஓப்பன் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இதில் கிளியர் கிளாஸு, அடுத்து கோல்டன் கலர் 2 இருந்தது. அதில் கோல்டன் கலர் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸ் எனக்கு ஆஃபர், ஸ்மார்ட் காயின்ஸ் டிஸ்கவுண்ட்ஸ்லாம் போக 175 ரூபா வந்தது. 175 ரூபாய்க்கு இது நல்ல ஒர்த்தான ப்ராடக்ட்னே சொல்லுவேன். ஏன்னா குவாலிட்டி ப்ரைஸ் நல்லா இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் டைம் இதான் ஒரு கிளாஸ் ப்ராடக்டை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறேன். ஸோ எப்படி வருமோ, டேமேஜ் ஆகிடுமோ, குவாலிட்டியாக இருக்குமோன்னு எனக்கு நிறைய யோசனை இருந்தது. ஆனால் இது குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. நல்ல கனமாக இருந்தது. இது நல்ல அகலமான பாட்டாக இருக்கனால நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ஈஸியாக இருந்தது. இதில் லக்கி பேம்பு மட்டும் இல்லை, நம்ம கப்பீஸ் கூட வளர்க்கலாம். அடுத்து நான் ஆர்டர் பண்ணியிருந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்பவே ஏமாற்றமாக போயிடுச்சு. இது என்ன ப்ராடக்ட்னு கேட்டிங்கன்னா டோர் ஸ்டாப்பர் தான் இது. இது 2 காம்போவாக கொடுத்துருந்தாங்க. இதோட ரேட் வந்து எனக்கு டிஸ்கவுண்ட்ஸ்லாம் போக 83 ருபீஸ் தான் வந்தது. இவ்வளோ கம்மியாக இருக்கும்போதே நான் யோசிச்சுருந்துருக்கணும். சரி, ஓகே ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தா இதோட குவாலிட்டி நல்லாவே இல்லை. அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டு டோருக்கு இது சுத்தமாக செட் ஆகவே இல்லை. அதனால் இதை நான் ரிட்டர்ன் போட்டு ரீஃபண்ட் வாங்கிட்டேன். ரொம்பவே லாங்காக இருந்தது. சரி கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலான்னு எடுத்தால் குவாலிட்டி சுத்தமாக நல்லாவே இல்லை. லேசாக கொஞ்சம் நம்ம அழுத்தி திணிச்சா கூட கிழிஞ்சிரும் போல் இருந்தது. ரொம்ப லூஸாகவும் இருந்தது. அதனால் கரெக்டாக டோரில் வந்து ஃபிட் ஆகவே இல்லை. அதனால் இதை நான் ரிட்டர்ன் போட்டுட்டேன். இதுதான் நான் தேர்ட் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்டு. இது வந்து ஒர்த் பைன்னே சொல்லுவேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாஷிங் மிஷினுக்கு யூஸ் பண்ணுற ட்ரம் கிளீனர் தான். இதை யூஸ்வலாக நம்ம வாஷிங் மிஷின் சர்வீஸ் வரவங்ககிட்ட வாங்கினோன்னா ஒரு பேக்கெட்டு நியர்லி 200 கிட்ட வரும். ஆனால் எனக்கு இது ஐஎஃப்பி பிராண்டோட டீஸ்கேல் பவுடர் தான். இது காம்போ 5 பேக்கெட் காம்போவே எனக்கு 160 ருபீஸ் தான் வந்தது. குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. ரொம்பவே நல்லா இருந்தது. நான் இதை 2 டைம்ஸ் ட்ரம் க்ளீன் பண்ணவே யூஸ் பண்ணிட்டேன். இதை நான் வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அடுத்ததும் ஒரு வந்து மஸ்ட் ட்ரை ப்ராடக்ட்னே சொல்லுவேன். அப்படி ஒரு ப்ராடக்ட் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டிக்கர் ஹூக்கு. வாடகை வீடு மட்டும் இல்லை, சொந்த வீடாக இருந்தாலுமே நம்ம எல்லா இடத்துலையும் ட்ரில் பண்ணி ஆணி அடிக்க முடியல. அதுக்காக ஒரு லைஃப் சேவிங் ப்ராடக்ட் தான் இதுன்னு சொல்லுவேன். இதோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது பேக் ஆஃப் 10 ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் எனக்கு 12 வந்துருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 90 ருபீஸ் தான். பேக் ஆஃப் 10ன்னு எடுத்தால் கூட ஒரு ஸ்டிக்கர் 9 ரூபாய் தான் வருது. இதை நம்ம வாலில் ஸ்டிக் பண்ணி இதில் நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு, கேலண்டர், இல்லை வந்து கிச்சனில் யூஸ் பண்ணோன்னா கரண்டி கொட்டு போட எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தது வந்து ஒரு கிஃப்டிங் பர்பஸ்க்காக ஆர்டர் பண்ணியிருந்தேன். டெரகோட்டா ஜுவல்லரி தான் இது. நான் நிறைய இமிட்டேஷன் ஜுவல்லரிலாம் மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு டெரகோட்டா ஜுவல்லரியை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது நான் அடுத்து எனக்குமே ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். இது நான் கிஃப்டிங் பர்பஸுக்காக வாங்கினதுனால ரேட்டை நான் அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணல.
ஒரு நெக் செட்டு 2 இயரிங்ஸ்னு கம்ப்ளீட் செட்டு வந்துருச்சு. டெரகோட்டான்றனால ஹெவியாக இருக்குமோன்னு நினச்சேன். ஆனால் இது அந்தளவுக்கு ஹெவியாக இல்லை, லைட் வெயிட்டாக தான் இருந்தது. நான் விநாயகர் நெக் செட் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். விநாயகர் ரொம்பவே சூப்பராக இருந்தார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கலர் காம்பினேஷனும் ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க. இயரிங்ஸ்லையுமே இலையில பிள்ளையார் இருக்க மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஹூக் இயரிங் தான் இது. இங்கே பாருங்கள் இந்த பிள்ளையார் எவ்வளோ க்யூட்டாக இருக்காருன்னு. அடுத்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தது ஒரு டெக்கர் ஐட்டம் தான். ராஜஸ்தான் டால்ஸ் பேரட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதில் ஏற்கனவே என்கிட்ட வந்து பீகாக்கு எலஃபெண்ட் எல்லாம் இருக்குது. அதில் வந்து இந்த பேரட் ஆஃபரில் பக்கமும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த 4 செட் ஆஃப் பேரட் சேர்த்தே எனக்கு 140 ரூபா தான் வந்தது. ரொம்பவே அட்ராக்டிவாக சூப்பராக இருந்தது, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ராஜஸ்தான் டாலோட ஸ்பெஷலே இந்த வைப்ரண்ட் கலர்ஸ் தான். நல்லா ஒரு மாதிரி பாலிஷாக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும், கலர்ஸுமே நல்ல பிரைட்டாக இருக்கும். எப்போயுமே எனக்கு இந்த ராஜஸ்தான் டால்ஸ் மேலே ஒரு கிரேஸு, அதில் என்கிட்ட பேரட் இல்லைன்றதுனால நான் இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். அடுத்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தது ஒரு வால் ஹேங்கிங்கில் டோர் ஹேங்கிங்னு சொல்லாத, இதை என் பூஜை ரூம் டோர் ஹேங்கிங்கை சேஞ்ச் பண்ணலாம்னு நினச்சி வாங்கினேன். நான் இதை பார்த்தோன்னே எனக்கு வந்து இதை வந்து பெட்ரூமில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணிட்டு, அந்தளவுக்கு அழகாக இருந்தது. எலஃபெண்ட் டோர் ஹேங்கிங்கில் அந்த எலஃபெண்ட்டில் ஆக்சுவலாக கலர்ஃபுல்லாக மண்டலா கொடுத்துருந்தாங்க. அந்த மண்டலா டிசைனை பார்க்கவும் தான் இது பூஜை ரூமை விட பெட்ரூம்க்கு சூட் ஆகும்னு எனக்கு தோணிடுச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாலு எலஃபெண்ட்ஸ், கீழே ஒரு குட்டி மண்டலா, அந்த மாதிரி 2 செட் ஆஃப் வந்துருந்தது. குட்டி குட்டி எலஃபெண்ட்ஸும் க்யூட்டாக இருந்தது. அதில் கொடுத்துருந்த மண்டலா டிசைன்ஸுமே ரொம்ப அட்ராக்டிவாக அழகாக இருந்தது. இதுவுமே ஒரு வொர்த் பைன்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்து நான் கொஞ்சம் வால் ஸ்டிக்கர்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏற்கனவே 2-3 வால் ஸ்டிக்கர்ஸ் வாங்கி தான் வீட்டில் பேஸ்ட் பண்ணியிருந்தேன். அது எனக்கு கொஞ்சம் ப்ளசன்ட் ஃபீல் குட்டாக இருந்தது. அதனால இப்போ பெட்ரூமில் ஸ்டிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டிக்கரை நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து ரொம்ப க்யூட்டாகவே இருந்தது, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது பார்த்தோன்னே, அதனால இதை நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது ஒரு எலஃபெண்ட் ஸ்டிக்கர். அதுவும் எப்படி இருக்குன்னா, எலஃபெண்ட் வந்து மரத்தில் தொங்கிட்டு இருக்க மாதிரி இருந்தது. இது பார்க்கவே நல்லா ஃபன்னியாக இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து எனக்கு ஆஃபர்லாம் போக 110 ரூபா வந்தது. இது ஸ்டிக் பண்ணவுடனே எப்படி இருந்ததுங்கிறதையும் நான் உங்களுக்கு அடுத்து அட்டாச் பண்ணியிருக்கேன். நான் கரெக்டாக விண்டோக்கு பக்கத்தில் இந்த ஸ்டிக்கரை ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். இதை ஒட்டும்போது கொஞ்சம் மூவ் பண்ணி ஸ்டிக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் இந்த மரம் வந்து நல்ல நீளமாகவே இருந்திருக்கும். நான் இடம் பத்தாதோன்னு நினச்சிட்டு கொஞ்சம் கட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டேன். இருந்தாலுமே க்யூட்டாக தான் இருந்தது, ஃபன் ஓவர்லோடடாக இருந்தது இந்த ஸ்டிக்கர். அடுத்து நான் ஆர்டர் பண்ணியிருந்ததும் ஒரு வால் ஸ்டிக்கர் தான். இது வந்து ஒரு பிள்ளையார் வால் ஸ்டிக்கர். இது சித்தி வீட்டுக்காக நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸ்மே எனக்கு 110 ரூபா வந்தது. நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்க எல்லா ப்ராடக்டோட கோடையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்கள் யாருக்காவது இந்த ப்ராடக்ட் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா அந்த கோட் நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் மீஷோவில் ஆர்டர் பண்ணுங்கள். மீஷோவை பொறுத்தவரை ஸ்மார்ட் காயின்ஸ் கொடுத்து அது மூலமாக நமக்கு டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அது போக நம்ம யூபிஐ பேமெண்ட், ஆன்லைன் பேமெண்ட் பண்ணால் அதுலேயுமே ஆஃபர் கொடுக்குறனால ஒரு நல்ல பெஸ்ட் ப்ரைஸுக்கு நல்ல ப்ராடக்ட்ஸை மீஷோலேருந்து வாங்க முடியுது. இது சித்தி வீட்டில் ஸ்டிக் பண்ணிட்டனால இதை ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருந்ததுங்கிற வீடியோவை நான் அட்டாச் பண்ண முடியல. ஆனால் கலர் நல்ல பிரைட்டாக சூப்பராகவே இருந்தது.
சித்தி வீட்டில் இதை லிவிங் ரூமில், அதாவது வீட்டிலேருந்து நுழைஞ்சோடனே பார்க்குற மாதிரி இருந்த செவத்தில் இது ஸ்டிச் பண்ண பிளான் பண்ணி வாங்கியிருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.